Daily. Taste the Daily. மதுரை மாவட்டத்தில் மதிப்பெண் பட்டியல் அடிப்படையில் தாசில்தார் பதவி உயர்வு வழங்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரவுள்ளோம் என வருவாய்த்துறை நேரடி நியமன அலுவலர்கள் திறனற்ற திமுக அரசை எச்சரித்துள்ளனர். மதிப்பெண் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மதுரை மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் தற்காலிக பதவி உயர்வு பட்டியலை வெளியிடப் போவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இத்தேர்வில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மதிப்பெண் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும், மதிப்பெண் அடிப்படையிலான பதவி உயர்வு வழங்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தாசில்தார் பதவி உயர்வு பட்டியல் வெளியிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவோம் எனவும் வருவாய்த்துறை நேரடி நியமன அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சங்கத்தில் உள்ள பணியாளர்களின் நலன் சார்ந்தும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் தர்மபுரி கிருஷ்ணன், திறனற்ற திமுக அரசு தங்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாகவும், தங்களுக்கான சலுகைகளை கிடைக்க விடாமல் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திறனற்ற திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் தங்களுடன் போட்டோ மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தூய்மை காவலரை சந்திக்கிறார். அவர்களை என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். உடனே அதை மறந்துவிட்டு போட்டோ மட்டும் எடுத்துவிட்டு செல்கிற தமிழக முதல்வர்களே, முதல்வரே, உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை. உங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஜெயித்து வைத்தோம், நீங்கள் எங்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள். கண்டிப்பாக அழைத்து பேசுங்கள். அதுதான் உங்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் நல்லது. கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் வடிகால் வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். முத்தாட்சி பிள்ளையார் கோயில் தெருப்பகுதியில் வடிகால் வாய்க்கால் இல்லாததால் கழிவுநீர் வெளியேற முடியாமல் சாலைகளில் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பல முறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒரு வார காலத்திற்குள் பணிகளை தொடங்காவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை பணிகளுக்கு கூட போராடும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் கத்தரிக்காய்க்கு போதிய விலை இல்லாததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பூசாரிப்பட்டி, தின்னக்கழனி, வடுக்கம்பட்டி, தாளப்பள்ளி, கங்களேரி உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் கத்தரிக்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். மழை, பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் கிலோ 10 முதல் 12 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. விளைச்சல் அதிகரித்தும் போதிய விலை இல்லாததால் கத்தரிக்காய்கள் அறுவடை செய்யாமல் விடப்பட்டுள்ளது. செடிகளிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விடியா தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.